லோத்தின் மனைவி உப்பு தூணானாள் என்று சொல்லி நாம் பைபிளில் படிக்கிறோம். ஏன் அவன் சக்கரத்தூண் ஆகலை அப்படின்னு நம்ம இதுவரை கேட்டிருக்கோமா? காரணத்தை புரிந்து கொள்ளலாம். சோதம் கொமோரா எங்கே இருக்கிறது? இஸ்ரேல். இஸ்ரேலில் எங்கே இருக்கிறது சோதம் கொமோரா? இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில். அந்த தெற்கு பகுதியில் இந்த சோதம் கொமோரா பட்டணத்தில் இருந்த பாவம் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அதை அழிக்க முற்பட்டார். ஆனால் ஒரு நீதிமான், யார் அவர்? லோத்தும் அவருடைய குடும்பமும். அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அந்த பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் நினைத்த பொழுது நடந்தது என்ன என்று கேட்டால், மேலிருந்து விழுந்தது அக்னி கந்தகம் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அது என்னவாக விழுந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் ஃபுல்லாக சால்ட்டாக கீழே விழுந்துச்சு. லோத்தின் மனைவி அவள் பின்னால் திரும்பி தன்னுடைய வீடு, நிலபுலன்கள், ஆஸ்தி இதெல்லாம் பார்த்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த பொழுது மேலிருந்து விழுந்த உப்பு அவளை நகர விடாமல் செய்து தொடர்ந்து கீழே விழுந்தபடியினால் அவள் அதனால் மூடப்பட்டாள். அதனால்தான் லோத்தின் மனைவி உப்பு தூணானாள். இது இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு நல்லா புரியும். அந்த பகுதி முழுவதும் உப்பு தான், எதுவுமே விளையாது. சவக்கடல் அது ஃபுல்லாக சால்ட். அந்த சால்ட் எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், அதாவது ஹேண்ட் க்ரீம், ஃபேஸ் க்ரீம், இப்படி பொருட்களை செய்வதற்கு அந்த உப்பை பயன்படுத்துகிறார்கள். அந்த உப்பை உணவிற்கு பயன்படுத்த முடியாது. இதனால் தான் வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம், லோத்தின் மனைவி உப்பு தூணானாள்.